வணக்கம் மக்களே. கைக்குழந்தைய வச்சுருக்கீங்க, கைக்குழந்தைய வச்சுட்டு வீட்டில் நாய் பூனையெல்லாம் வளர்த்துட்ருக்கீங்களே, ஏங்க அது குழந்தைய கடிச்சிடாதா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்குங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இந்த உலகத்திலே அதிகமான அறிவும் அதிகமான செயல்திறனும் இருக்கிற ஜீவன்கள் வாயில்லாத ஜீவன்கள் மட்டும்தான். ஆனால் நம்ம தான் அவங்களுக்கு அஞ்சறிவுன்னு சொல்லிடுறோம். நம்ம வளர்க்குற விதமும் வளர்க்குற சூழ்நிலையும் தான் அவங்கள நம்மளை மாதிரி மாற்றுமே தவிர எந்த ஜீவனும் அப்படி கடிக்காதுங்க. ஒரு நாய் நம்ம கடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாரு நாய் பக்கத்தில் போகாத கடிச்சிரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு, அந்த நாயை எதுவும் நீ துன்புறுத்தாத, துன்புறுத்தினா உன்னை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வளங்களேன். அந்த குழந்தை நிச்சயமாக அந்த நாயை காயப்படுத்தாதுங்க. நீங்கள் குழந்தை பருவத்திலேருந்தே நாய்னா கடிச்சிரும், பூனைனா நகம் போட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் ஒரு விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணிடுறீங்க. அதனால் அவங்களுக்கும் அது மேலே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிடும். அதனால் சும்மா ஒரு நாய் போனாலுமே அதை கல்லை விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி துன்புறுத்துறனால தான் நிறைய இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குது. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுங்க. ஏன்னா 5ல் விளையாது 50ல் விளையாதுங்க.